ஆண்டவனோட கணக்கு எப்படிப்பட்டது? அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன விளக்கம். மனிதன் தானே பெரியவன் அப்படின்னு நெனச்சு பலவிதமான கணக்குகள போடுறான். ஆனா, அவனுக்கு மேல இறைவன் ஒரு கணக்க ஏற்கனவே போட்டு வச்சிருக்கான் அப்படிங்கிறத மறந்துடுறான். எந்த ஒரு விஷயத்தையும் மனிதன் பார்க்கக்கூடிய விதமும், கோணமும் வேற. அதே விஷயத்த இறைவன் பார்க்கக்கூடிய விதமும் வேற. இறைவனோட ஆழ்ந்த பார்வை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத மனுஷன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மகாபாரத போர்ல கண்ணன் அர்ஜுனனோட விளக்கத்த வச்சு தெரிஞ்சுக்கலாம். பாரத போர்ல கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில துவந்த யுத்தம் நடைபெற்று வந்தது. துவந்த யுத்தம் அப்படிங்கிறது இருவருக்கு இடையில மட்டுமே நடக்கக்கூடிய போர். ரொம்பவுமே ஆக்ரோஷமான போர். இந்த துவந்த யுத்தமானது யாருக்கு வெற்றி கிட்டும் அப்படின்னு யூகிக்கவே முடியாத அளவுக்கு கடுமையா இருந்தது. ஒரு கட்டத்துல அர்ஜுனன் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அஸ்திரம் ஒன்ன எய்தி கர்ணனோட தேர 100 கஜம் தூரத்துக்கு தள்ளி விட்டுட்டான். 1 கஜம் அப்படிங்கிறது 3 அடிகள். ஆனா, மறுபடியும் முன்னேறின கர்ணன், அதே மாதிரி ஒரு சக்திமிக்க அஸ்திரம் ஒண்ண அர்ஜுனனோட தேர் மேல எய்தான். ஆனா, 10 கஜ தூரத்துக்கு பின்னோக்கி போனது அர்ஜுனனோட தேர். அப்போ தேர்ல சாரதியா இருந்த ஸ்ரீகிருஷ்ணர், "ஆஹா! அற்புதம், அற்புதம்" அப்படின்னு தன்னையுமே அறியாம கர்ணனோட பராக்கிரமத்த சிலாகிச்சு புகழ்ந்தாரு. அர்ஜுனனுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் பொறாமை. நாம இதே ஐஸ்திரத்த எய்தி கர்ணனோட தேர 100 கஜ தூரத்துக்கு தள்னத இந்த கண்ணன் சிலாகிக்கல, பாராட்டல. ஆனா கர்ணனோ வெறும் 10 கஜ தூரத்துக்கு நம்ம தேர தள்னத மெச்சரானே! இதென்ன அநியாயம்! இதென்ன விந்தை! அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கர்ணன் என்னோட கிரீடத்த தன்னோட அஸ்திரத்தால வீழ்த்தினப்ப கூட அவன மெச்சலையே. சொல்லப்போனா இத விட அது பெரிய தீர செயல். அப்போ அவன பாராட்டாதவன் இப்ப மட்டும் ஆஹா, ஓஹோ அப்படின்னு பாராட்டுறானே. அதுவும் நான் செஞ்சத 10ல 1 பங்கு கூட அவன் செய்யாததுக்கு இப்படி அர்ஜுனனோட மனசுல பலவிதமான கேள்விகளும், சந்தேகங்களும் ஓடிக்கிட்டு இருந்தது. அர்ஜுனன் மனசுல இந்த மாதிரியான சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கிறது பரந்தாமனுக்கு தெரியாதா என்ன? அவனா கேட்கட்டும். அதுக்கு பின்னாடி நாம சொல்லலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். கண்ணன் நெனச்சது மாதிரியே அர்ஜுனன் தன்னோட மனச கொடைஞ்சுகிட்டு இருந்த சந்தேகத்த கண்ணன் கிட்ட கேட்டான். "மதுசூதனா, கர்ணன் தன்னோட அஸ்திரத்தால என்னோட கிரீடத்த பறக்க வச்சப்ப கூட நீ சிலாகிக்கலையே. ஆனா என்ன விட 10ல 1 பங்கு தேர அஸ்திரத்தால தள்னதுக்கு நீ மெச்சுனியே. அதுக்கு காரணம் என்ன?" அப்படின்னு கேட்டான். கிருஷ்ண பரமாத்மா அவன நோக்கி ஒரு மெல்லிய புன்னகைய உதிர்த்துட்டு பேச ஆரம்பிச்சாரு. "அர்ஜுனா, நீ கர்ணனோட தேர 100 கஜ தூரம் தள்ளுன. அவன் பதிலுக்கு அஸ்திர பிரயோகம் பண்ணி உன்னோட தேர 10 கஜ தூரம் தான் தள்ளுனான். இருந்தாலும் அவன் செயல் தான் உன்னோட செயல விட பாராட்டத்தக்கது. ஏன்னா, இது தூர கணக்கு அல்ல, பாரக்கணக்கு. அவன் தேர் மாதிரியே உன்னோட தேர்லயும் ஒரு தேரோட்டியும், ஒரு வீரனும் நின்னுகிட்டு இருக்கிறதா நீ நெனச்சுக்கிட்டு இருக்க. அது உண்மை கிடையாது. உன்னோட தேர் கொடிய பாரு. அந்த கொடியில அஞ்சுனை மைந்தன் அனுமன் இருக்கான். ஏதோ அவனோட உருவம் மட்டும் கொடியில அடையாளத்துக்காக பொறிக்கப்பட்டிருக்கிறதா நீ நெனச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உண்மையிலேயே அந்த உருவத்துல அனுமன் வீற்றிருக்கான் அப்படிங்கிறத மறந்துட்டியா? அனுமன் இருக்கிற இடம் மந்திர தந்திரங்கள் பலனற்று போகும் அப்படிங்கிறதால, நான் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க உன்ன காக்கறதுக்காக உன்னோட தேர்ல உன் கூட அவன் இருக்கான். அப்பப்போ தன்னோட சக்திய வெளிப்படுத்தி உனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்ல அப்டின்னா, என்னைக்கோ மந்திர அஸ்திரங்கள் உன்னோட தேர சாம்பலாக்கியிருக்கும். கர்ணன் உன்னோட தேர பின்னுக்கு தள்ள அஸ்திரம் எய்தினப்போ, ஹனுமன் மகிமா அப்படிங்கிற சித்திய பயன்படுத்தி, மலை மாதிரி கனமுடையவரா மாறி உன்ன காத்தாரு. உன்னோட தேர அசைய விடாம பண்ணாரு. ஆனா ஆஞ்சநேயனோட சக்தியையும் மீறி கர்ணனோட அம்பு உன்னோட தேர 10 கஜ தூரம் பின்னுக்கு தள்ளுச்சு. அப்படின்னா, அவன் அஸ்திர பிரயோகத்தோட தீரத்த நீயே பார்த்துக்கோ. அதனால தான் கர்ணன மெச்சுனேன் அப்படின்னு சொன்னாரு பார்த்தசாரதி. இத கேட்ட அர்ஜுனன் வெட்கி தலை குனிஞ்சான். உண்மைதான் கண்ணா. உன்னோட சக்தியாலயும், அனுமனோட சக்தியாலயும் தான் நான் தாக்கு பிடிக்கிறேன். கர்ணன மாதிரி ஒரு மாவீரன் துவந்த யுத்தம் செய்யறதே எனக்கு பெருமைதான் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொன்னாரு.